Hello friends, last video fat loss பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுல டயட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபேட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டயட்டை பற்றி ஒரு வீடியோ போடு அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ டயட்ல ஒரு பார்ட்டான மேக்ரோ நியூட்ரியன்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நம்ம பாடிக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு BYD ஃபிட்னஸ். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்தியன் பேங்க்ல நம்ம மணியை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அது இந்தியன் ருப்பியா தான் டெபாசிட் பண்ண முடியும். இங்கே ஒரு ஃபாரின் கரன்சி எடுத்துட்டு வந்து டாலராவோ தினாராவோ நம்மளால டைரக்டா டெபாசிட் பண்ண முடியாது. அதை இந்தியன் ருப்பியா கன்வெர்ட் பண்ணி தான் டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் யூஎஸ்ல போனால் அங்கே டாலரை தான் டெபாசிட் பண்ண முடியும். அங்கே நம்ம ஊர் கரன்சியாக எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக டெபாசிட் பண்ண முடியாது. நம்ம பாடியும் அதே மாதிரி தாங்க. நம்ம பாடி அப்படின்றது எதால் உருவாகி இருக்கோ அதை தான் நம்ம பாடிக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ நம்ம பாடி எதால் உருவாகி இருக்கு அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எர்த் எலமெண்ட் அப்படின்றதுல மேஜர் எலமெண்ட் அண்ட் மைனர் எலமெண்ட் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ நம்ம பாடியில் மேஜர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 மேஜர் எலமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இந்த ஆறுமே நம்ம பாடியோட 99% ஆஃப் வெயிட், அதாவது மாசுக்கு ஒரு ரீசனா இருக்கு. மைனர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சல்ஃபர், பொட்டாசியம், சோடியம், குளோரின் அண்ட் மெக்னீசியம். இது நம்ம பாடியோட 0.85% ஆஃப் பாடி மாஸ்க்கு ஒரு ரீசனா இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 0.15% அப்படின்றது மற்ற மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து அந்த ரோலை பிளே பண்ணுது. ஓகே, இப்போ இந்த மேஜர் எலமெண்ட்ஸான இந்த 6 எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஃபுட் மூலமா நம்ம பாடி எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம பாடியால தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6, அதாவது C6H12O6. இதுதான் கார்போஹைட்ரேட்டோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் எலமெண்ட்ஸான கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இது மூணுமே நமக்கு கார்போஹைட்ரேட் மூலமாக தான் கிடைக்குது. இதில் இருக்க அந்த கார்பன் அப்படின்றது ஒரு பில்டிங் பிளாக்காக செயல்படுது. இதுதான் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடி இந்த கார்பன் பாண்டிங்கை பிரேக் பண்ணி தான் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் இருக்க ஹைட்ரஜன் அப்படின்றது நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில் மோர் தென் 70% வாட்டர் இருக்கிறதால நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் நம்ம பாடியில் இருக்க செல்ஸால் ப்ராப்பராக எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஆக்சிஜன் அப்படின்றது நம்ம செல்ஸ்குள்ளே இருக்க மைட்டோகாண்ட்ரியாக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மேஜர் எலமெண்ட்ல இன்னொரு முக்கியமான எலமெண்டான நைட்ரஜன், இது நம்மளுக்கு புரோட்டீன் மூலமாக கிடைச்சிட்டு இருக்கு. நீங்கள் புரோட்டீனோட கெமிக்கல் ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இந்த நைட்ரஜன் நம்ம பாடியில் புரோட்டீன் சிந்தசிஸ், டைஜஷன், நம்ம ஹியூமனோட க்ரோத்துக்குமே ஒரு முக்கியமான பொருளாக இருக்கு. ஸோ இது நமக்கு அமினோ ஆசிட்ஸ் மூலமாக புரோட்டீனாக நம்ம பாடிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் மேஜர் எலமெண்ட்ஸான கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் பொதுவாக ஹை புரோட்டீன் ஃபுட்ஸில் காணப்படுது. இதோட ரெண்டோட ரோல் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம பாடியில் ஸ்ட்ராங்கான போன் அண்ட் டீத் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் நம்ம ஹார்ட் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும், இது விட்டமின் டி கூட சேரும்போது நம்ம பாடியை கேன்சர், டயபெட்டிஸ் அண்ட் தென் ஹை பிளட் ப்ரெஷர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாஸ்பரஸோட ரோல் என்னன்னா இது நம்ம பாடி எப்படி கார்போஹைட்ரேட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும், அது கூடவே இது நம்ம பாடியில் புரோட்டீன் ஃபார்மேஷனுக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் புரோட்டீனை நம்ம பாடியாலேயே உருவாக்க முடியும். அந்த புரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கூடவே இது நம்ம செல்ஸ் அண்ட் டிஷ்யூவோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 6 மேஜர் எலமெண்ட்ஸும் நமக்கு இப்படி தான் ஃபுட் மூலமாக கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்டாக நம்ம பாடிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது இயற்கையில் நிலம், நீர் மற்றும் காற்றில் காணப்படுது. பட் ஒரு சில எலமெண்ட்ஸை நம்ம பாடியால் டைரக்டாக கன்சியூம் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தால் இதை தாவரங்களும் விலங்குகளும் நமக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அதை தான் நாம் மேக்ரோ நியூட்ரியண்ட்டாக நம்ம பாடிக்கு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மேக்ரோ நியூட்ரியண்ட்டை பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். தென் ஒரு நாளைக்கு நீங்கள் எந்தெந்த மேக்ரோ நியூட்ரியண்ட்டை எவ்வளோ அளவு கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். திஸ் இஸ் சரவணன்.